முத்தி பூர்ணம் மெய்யாகவே சரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மேராய பகவான் சாலை ஆண்டுகளை முத்தி பாதி அளவிலா வெகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீக நிழல் போலும் பிரியாதனை ஆண்ட என் நிழல் போலும் பிரியாதனை ஆண்ட என் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி வீடு பேறு என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலை பாவூர் சத்திரம் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வீடு பேரு அப்படிங்கிற ஒரு தலைப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு விடு பேரு என்ற ஒரு வார்த்தை மூலமாக சில விஷயங்கள் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கும் வீடுன்னா என்னன்னு தெரியாது. நம்ம கண்ணில் பார்க்குற இந்த வீடு தான் நமக்கு தெரியும். வாடகை வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கு. வாடகை வீட்டில் இருந்தா என்னங்க செய்யணும்? ஒன்று அட்வான்ஸ் கொடுக்கணும். வாடகை வீட்டில் இருக்கு, அட்வான்ஸ் கொடுக்கணும். மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும். வீட்டு ஓனரு எப்பனாலும் வீட்டை காலி பண்ணி சொல்வார். நாங்கள் சாலையில் இருந்த இந்த சில வருஷத்திலேயே 3 வீடு மாறிட்டோம். ஒரு 2 வருஷம் இருப்போம், வீட்டு ஓனர் காலி பண்ணுங்க எங்களுக்கு வேணும்பாங்க. அப்புறம் மறுபடியும் மாறுவோம், அந்த வீட்டு ஓனரும் 1 வருஷத்துக்கு மேல ஆனா காலி பண்ணுங்க. இப்ப சொந்த வீட்டுல இருக்கோம், ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப இந்த இந்த வாடகை வீட்டுல என்ன பிரச்சனை? இதுல பிரச்சனைய நம்ம அவ்வளவு தேவையில்லாத வீட்டுல குப்பையை சேர்த்து வச்சிருப்போம். இதெல்லாம் மூட்டை கட்டி இது எங்க தாத்தா கொடுத்தது, எங்க அம்மா கொடுத்தது, இப்படின்னு வீட்டுல தேவையில்லாதெல்லாம் பரன்ல இருக்கும். இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து கட்டி வீடு மாத்துறது தான் பெரிய வேலை. அப்ப இந்த வாடகை வீட்டுல பிரச்சனையே வீடு மாறுறதுதான். சொந்த வீட்டுல ஒரு பிரச்சனை இல்லைங்க. நமக்கு என்ன ஒரு பழைய வீட்டுல எக்ஸாஸ்ட் ஃபேன் கேட்டோங்க, எவ்வளவுங்க இருக்கும் எக்ஸாஸ்ட் ஃபேனு? 9,000 ரூபாய் அண்ணன் சொல்லிட்டாரு. இந்த மாட்டினா நம்ம பூரி சுட்டா புகையெல்லாம் வெளியில போயிடும். இது பூரி போட்டா புகை வெளியில போகல, இதுக்காக வேற ஒரு ஃபேனை வச்சு வெளியில தள்ளிக்கிட்டு இருந்தோம், ஸ்டாண்ட் ஃபேனை வச்சு. இதுதான் ஒரு வாடகை வீட்டுல நம்மளுடைய வசதிகளை அவங்களால செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. வாடகைக்கு போறதுக்கு முன்னால கேட்டு வாங்கினாத்தான், போயிட்டா இதுக்கு மேல காலி பண்றதுதான் உங்களுக்கு வேலை. இதுதான் இப்போ நாம இந்த இப்ப வாழ்ற வாழ்க்கை. சொந்த வீட்டுல வந்தவொன்னா என் மனம் என்ன சொல்லுது? அப்பா நம்மளை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, யாரும் வீட்டை விட்டு வெளியேற்ற முடியாது, இப்படி ஒரு மனம் நினைக்குது. ஆனா நாம இந்த பூமியில வாழ்றோமே, இது ஒரு வாடகை வீடுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாதுங்க. இந்த பூமிங்கிற இந்த உலகத்துக்கு ஓனர் யாருன்னா இறைவன். நாம ஒரு நிலத்தை வாங்கி வைப்போம், சில வருஷம் வச்சிருப்போம். 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது 10 வருஷத்துல எத்தனை லட்சங்க போகும்? சென்னையில எத்தனை வருஷம் போகும்? 1 கோடி போகுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாரு, சில வருஷம் ஆச்சு, 1 கோடி ரூபாய். ஆனா ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இந்த பூமியை படைச்சு மனிதனுக்கு கொடுத்த இறைவன் யார்ட்டையாவது எந்த காசாவது வாங்கினாரா?
ஒன்றும் இல்லை. இபி பில்லு கட்டலைன்னா கட் பண்ணிடுறான். இபி பில்லு 2 மாசத்துக்கு ஒரு கட்டணும், கட்டலைன்னா கட் பண்ணிடுறாங்க. நாம இந்த பூமியில நமக்கு வெளிச்சத்துக்கு இறைவன் பகல்ல சூரியனையும் இரவுல சந்திரனையும் படைச்சு வச்சிருக்கார். சுவாசிக்க காற்று, மூச்சு விட முடியாம ஹாஸ்பிட்டல்ல போய் ஆக்சிஜன் மூக்குல வச்சவருக்கு தான் தெரியும் அதுக்கு எவ்வளவு காசு ஆயிருக்குன்னு. உண்மையா பையாங்க? மூச்சு விட முடியல, ஹாஸ்பிட்டல்ல படுத்து சுவாசத்துக்கு சிலிண்டர் வச்சுட்டு வந்தவருக்கு தெரியும் அதுக்கு எவ்வளவு காசு ஆச்சுன்னு. ஆமா, ஆனா நாம பிறந்ததுல இருந்து நல்லா சுவாசிட்டு இருக்கோம். அந்த நமக்கு சுவாசிக்க காற்றை கொடுத்த இறைவனுக்கு எதுவும் கொடுக்கல. போரு போடுறோம், தண்ணி வந்தா தான் உண்டு. போரு போடுறோம், தண்ணி வந்தா தான் உண்டு. ஆனா இறைவன் நமக்கு கடலை படைச்சு மழை மேகத்தின் மூலமாக மழை நாம இருக்கிற பூமிக்கு மழையாக பொழிய வைத்து நமக்கு நீரை கொடுத்துட்டு இருக்கார். யாராவது நாம இது வாடகை வீடு இந்த பூமியில் யாருக்காவது நினைப்பு இருக்கா? எல்லாம் நம்மளோடது, எல்லாம் நம்மளோடது. ஆனால் இந்த பூமி, இந்த சூரியன், சந்திரன் அத்தனையும் இறைவன் அவர் கடனா கொடுத்துட்டாருங்க. இறைவன் கடனாக கொடுக்கிறார். நான் கொடுத்த அமானிதம் என்ன பெற்ற இந்த கடன், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், பொருடன், சுத்தமாய் உனக்கு கடனை கொடுத்துட்டேன். இந்த கடனை கொண்டு இது உனக்கு ஒரு சொந்த பூமி, சொந்த வீடு உருவாக்கி வச்சிருக்கேன். இது தற்காலிக. நாம யாரா இருந்தாலும் இந்த பூமியில ஒரு 100 வருடம் வாழலாம். எப்படி வாடகை வீட்டுல எப்பனாலும் போயிட்டு வான்னு விரட்டுறாங்களோ அது போல இறைவனும் ஒரு குறிப்பிட்ட ஆயுள் கொடுக்கிறாரு. முடிஞ்ச உடனே போயிட்டு வா அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த உலகத்தில் யாரும் இந்த பூமியில் சாசுவதமாக நித்தியமாக நிலையாக இல்லை. அப்ப இது நம்முடைய சொந்த வீடு அல்ல, வாடகை வீடு. சரி, ஆனா இறைவன் நமக்கு நித்தியமாக வாழ்வதற்காக ஒரு வீடை நமக்குள்ள படைச்சு வச்சிருக்கார். அந்த வீட்டிற்கு செல்வதற்கு சிலவற்றை விடணும், அப்ப பெறலாம். இப்போ ஞானிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? நம்ம தெய்வம் பார்த்தீங்கன்னா உடல் பொருள் ஆவியை தத்தம் பண்ணாங்க. அதெல்லாம் குருவுக்கு சத்தம் பண்ணி ஒரு மெய்யான குருவை பெற்றார்கள். அப்ப நாம வீடு பேறு அடைவதற்கு முதல் படி என்ன அப்படின்னா மெய்யான குரு வேணும். அவரு தனக்குள்ள இருக்கின்ற அந்த அழியா நிலத்தை, அந்த கைலாய வீட்டை, அந்த மெய் வீட்டை அடைந்தவராக இருக்க வேண்டும். அப்பதான் அவரால அந்த நித்திய வீட்டிற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அனுபவம் இருக்கும். சரி, நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஜீவன்ல ஆணவம், கண்மம், மாயைங்கிற மும்மலம் பற்றி இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஏன் ஒரு மெய்யான குருவை, மெய்யான தெய்வத்தை தேடி மக்கள் வரல அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கே எல்லாம் தெரியும். எங்க தாத்தா இந்த சாமியை தான் கும்பிட்டாரு, எங்க அப்பா இந்த சாமியை கும்பிட்டாரு, அவரும் செத்தாரு. நானும் இந்த சாமியை தான் சாவேன், நானும் சாக போறேன்னு யாரும் சொல்ல போறதில்ல, அது நடக்கத்தான் போகுது. அப்ப தனக்கு எல்லாமே தெரியும் என்ற எண்ணம் இருப்பதால் புதுசா எதையும் தேடுறதில்லை. நாம செய்கின்ற அந்த பாவ புண்ணிய கர்மாக்கள், புண்ணிய கர்மா கூட இருந்தா ஒரு மெய்யான குரு கிடைக்குது. பாவ கர்மா தான் அதிகமா இருந்தா பொய்யான குரு தான் கிடைக்கும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுக்கேற்றாப்புலதான் கிடைக்கும். இந்த உலகம் மாயை அப்படிங்கிற யாருக்காவது நமக்கு மனசுல படுதான்னா இல்ல. இந்த உலகத்துல நாம கட்டாயம் கடைசி வரைக்கும் இருக்க போறோங்கிற எண்ணத்துலதான் நாம இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த அந்த ஜீவனில் பற்றி இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயைங்கிற
மும்மலத்தை விட்டாதான் அந்த வீடு பேருங்கிறத அடைய முடியும். இது பற்றி இருக்கிற வரைக்கும் அங்க வீடு பேருங்கிறது கிடைக்காது. சரி, ஒரு சின்ன கதை. ஒரு வீட்டில் லைட்டு, டியூப் லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, இது மூணுக்கும் ஆணவம் இருக்கும்ல. நமக்கு இருக்கிற ஆணவம் வீட்டில் இருக்கிற பொருளுக்கும் இருக்கு. லைட் என்ன சொல்லுது? நான் ஒளி கொடுக்கிறேன். இந்த ஒளி மட்டும் இல்லைன்னா இந்த எஜமானால, இந்த வீட்டு ஓனரால இந்த வீட்டுக்குள்ள நைட்ல நடக்கவே முடியாது. இவருக்கு ஒளி கொடுப்பது நான் தான், அதனால இந்த வீட்டுக்கே முக்கியமானவன் நான் தான் அப்படின்னு லைட் சொல்லுது. இந்த ஃபேன் என்ன சொல்லுது? நீ லைட்டு, ஒளி கொடுக்கிற லைட்டு, நைட்டானா ஓனர் உன்னை ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனா அவர் எப்பமெல்லாம் இருக்காரோ அப்ப நான் சுத்தி அவருக்கு ஒரு கம்ஃபர்ட், ஒரு வேர்க்காம ஒரு நல்ல நிலையை கொடுத்து அவரை இருக்க வைக்கிறது நான் தான். அதனால மின் விசிறி ஃபேன் நான் தான் இந்த வீட்டுக்கு முக்கியமான ஆள் அப்படின்னு அது சொல்லுது. இந்த ஃப்ரிட்ஜ் என்ன சொல்லுது? லைட்டு நீ நைட்டு ஆஃப், ஃபேனு வீட்டை விட்டு வெளியில போனா உடனே ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் ஃப்ரிட்ஜ் 24 மணி நேரமும் ஓடி உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற உணவுப் பொருளை கெட்டு போகாம பாதுகாக்கிற ஆள் நான் தான். அப்போ இந்த வீட்டுக்கே முக்கியமான ஆளு நான் தான் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் சொல்லுது. அப்போ மின்சாரம் கட் ஆகுது. பார்த்தா 3 வீட்டில் என்னென்ன மின்சாரத்தில் ஓடக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஆஃப் ஆகிக்குது. அப்போ அந்த 3 பொருளுடைய ஆணவம் போய் நமக்கு மேல அந்த மின்சாரம் தான் பெருசு, அது இருக்கிறதுனால தான் நாம இயங்குறோம், அது இல்லைன்னா நமக்கு இயக்கம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு. அது போல நமக்குள்ள புறத்துல எப்படி ஒரு வீட்டிற்கு மின்சாரம் முக்கியமான, அவசியமான, அத்தியாவசியமான பொருளாக இருக்கோ, அதை போல இறைவன் அணுவுக்கு அணுவாய், அணுவுக்கு அணுவாய், அண்ட பிரம்மாண்டமாய், இறைவனுடைய பிரம்மாண்டத்தை நம்முடைய நினைவால அளந்து பார்க்க முடியாது, அதுக்குரிய சக்தி நம்மகிட்ட இல்லை. அணுவுக்கு அணுவாய் அண்ட பிரம்மாண்டமாய் நினைவுட்பதியும் நாத மின் உடலை. இறைவன் நமக்குள்ள எப்படி இருக்காருன்னா, அணுவுக்கு அணுவாய் அண்ட பிரம்மாண்டமாய் நினைவுட்பதியும் நாத மின் உடலாக இறைவன் நமக்குள்ள இருக்கார். அவர் ஒருத்தர் இந்த உடம்பை விட்டு இப்ப போயிட்டா இந்த உடலானது இயங்காது, நம்முடைய மனமானது இயங்காது, மனம் வெளியேறிடுது, நம்ம கிட்ட இருக்கிற அந்த இறை சக்தி வெளியேறிடுது. அதுக்கப்புறம் பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடு அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, தெய்வம் வேதத்துல மெய் வீடு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க, கைலாய வீடு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சைவ மதத்தினுடைய வழிபாட்டு கடவுளாக இருக்கின்ற சிவபெருமான் எங்க இருக்காருன்னா கைலாயத்துல. எங்க கைலாயத்துல தானங்க இருக்காங்க, சிவபெருமான் கைலாயத்துல இருக்கார். இப்பவும் இருக்காரா இல்லையா? இருக்கார், கைலாயத்துல இருக்கார். இப்போ நாம இந்த பூலோகத்துல இருக்கோம், கைலாயத்துல இருக்கிற அந்த சிவத்தை நாம் அடையணும். அடைந்தால் அதுதான் வீடு பேர். அதைத்தான் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் இருந்து விடுபட்டு இறைவனை அடைதல் வீடு பேரு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நாம இருக்கோம்னா, இதற்கு முன்னால பல தடவை மனிதனாக பிறந்தோம், உள்ள இருக்கிற இறைவனை அடையவில்லை, அந்த நித்திய வீடை அடையவில்லை, கைலாய வீடை அடையவில்லை, அதனால இறந்தோம். இப்படி அந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழல்ல சிக்கி இன்னைக்கு நாம மனிதனா பிறந்து இருக்கோம். இதோட நம்மளுடைய இனிமே அந்த இறப்புங்கிறது இருக்கக்கூடாது. நாம அந்த இறைவன் இருக்கிற அந்த கைலாய வீட்டுக்கு நாம போகணும்.
போகக்கூடிய ஒரு காலமானது இப்ப வந்து இருக்கு. சரி, இப்போ நம்ம தெய்வம் அவர்கள் அவருடைய வேதத்துல மெய்நிலை போதம் அப்படின்னு ஒரு பகுதி அருள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் தான் அதுல. உதாரணத்துக்கு, அங்கமதில் முதலாய் உதித்த பொருள் எங்கே, அப்புறமும் ஆறுயிரின் நிலைத்த தலம் எங்கே, பங்கமிலா நடுநிலை என்றொன் பொருளும் எங்கே, பார்க்கடலும் மால் பள்ளி அறையிருந்தது எங்கே, செங்கமல பீடமும் என் கோணமதும் எங்கே, சிறந்திடுமை கோணம் அடி நிலையிடமும் எங்கே, அங்கமதில் இதனையெல்லாம் ஓரிடத்தில் பேசில் அன்னவரே ஜெகதகுரு என்றறியலாமே. இப்படி எங்கே எங்கேன்னு ஒரு 71 கேள்விகள் இருக்குங்க. 72 கேள்வி இருக்கான். ரைட்டு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குமாங்க? ரைட்டு. இதுல ஆரம்ப பாடல் பாத்தீங்கன்னா, வீடான வட மேரு கிரியினிட பாதம். முதல்ல இதுல அந்த மெய்நிலை போதம் ஆரம்ப பாடல்ல வீடான வடமேரு கிரியினிட பாதம். வீடு என்பது எது என்றால் வட மேரு கிரியினிட பாதம். ஒரு விளக்கம். இந்த மேருகிரிக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அந்த சுவர்ணபதி கைலை நாடன கூறும் இமய மகா மேருகிரி. அந்த சுவர்ணபதி கைலை நாடன கூறும் இமய மகா மேருகிரி. இந்த பூமியிலேயே உயர்ந்தது இமயமலைங்க. அதை போல நமக்குள்ள உயர்ந்த இடத்தில் இருப்பவர் அந்த இறைவன், அந்த சிவபெருமான். பேரே இமயம் என்றால் மையம். இந்த உடலில் உடைய நடு அங்கதான் இருக்கார், உடலுக்கு நடு. அப்ப வீடு எங்க இருக்கு, நாம எங்க போகணும் அப்படின்னா, வீடான வட மேரு கிரியினுடைய பாதம், அந்த நாம கைலாய மலைக்கு நாம போகணும். அங்கதான் சிவபெருமான் இருக்காங்க. அங்க போனா நித்திய மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம். சரி, அதற்கு துணை யாரு என்றால், வேதமணி தாய் என் வாளாம்பிகையின் பாதம். நமக்குள்ள அந்த இறை சக்தி இருக்கு, அந்த அறிவுங்கிற 6வது அறிவுங்கிற சக்தி இருக்கு. இந்த 6வது அறிவினுடைய உதவியை கொண்டுதான் அந்த இறைவனை அறிய முடியும், அடைய முடியும். சரி, இப்போ நாம சிவபெருமான் கைலாயம் மேருகிரி இருக்காரு, அதான் வீடு. அதற்கு துணை வாளாம்பிகை, அந்த சக்தி. சரி, மூன்றாவதாக நீடாழி உலகில் ஏன என்று வீதித்திருந்து நீதியுடன் ஏனை ஆண்ட குருபரன் தாழ் காப்பாய். யாரு வேணும்னா குரு பெருமான் வேணும், மெய்யான குரு பெருமான் வேணும். இப்ப நமக்கு இந்த கலியுக கடைசியில கல்கி அவதாரமாக பரமனே உரு எடுத்து பாரிடை குருவாய் வந்த. யாரு ஏதாவது குரு வேணும்னு தேடாதீங்க. ஆதி பரமகுரு ஐயன் திருப்பாதம் ஓதி அடிபணிந்து உரைப்பது கேள் பூங்கிலியே. அவங்க உரைச்சதெல்லாம் நாம கேட்கலாம். கேட்டா போதுமா? கேட்டது படி நடக்கணும். அப்ப இந்த ஜீவனானது, நம்முடைய மனமானது, நம்முடைய நினைவானது என்ன ஆகுது? இந்த பூலோகத்துல இறைவன் கொடுத்த இந்த பூலோகத்துல வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு வீழ்ந்து போகுது. ஆனா அந்த இறைவனை தனக்குள்ள தரிசிக்கணும், இல்லது இறைவனுடைய அருளை பெற்றால் அவங்க அந்த மெய்யான வீட்டிற்கு, கைலை வீட்டிற்கு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த மெய்நிலை போதத்திலே அந்த 72 கேள்விக்கு அப்புறம் தெய்வம், இத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோம் என்று மெத்தனை ஏங்கி நீயும் மிரண்டிட வேண்டாம் சொல்வேன். இப்படிலாம் பயப்படலாம் வேணாம்.
சுத்த சைதன்யநாதர் சொல் ஒரு பொருளினாலே, சுத்த சைதன்யநாதர் தெய்வம் சொல் ஒரு பொருளினாலே செத்து நீ தினம் பழக தெரிந்திடும் உழவு தானே. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, தான் அந்த சுயம், அந்த சுயப்பிரகாசம், அந்த சுயப்பிரகாச நித்திய ஆனந்த பிரம்மஸ்வரூபம் நமக்குள்ள இருக்காங்க. உள்ள இருந்து நமக்கு போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. போதனையை கேட்டா போதும். சுத்த சைதன்யநாதர் சொல் ஒரு பொருளினாலே செத்து நீ தினம் பழக தெரிந்திடும் உழவு தானே. வருஷத்துக்கு வருஷம் இந்த பாவூர் சர்ச்சில் நடத்துவாங்க சபை. அதுக்கு மட்டும்தான் நான் வருவேன்னா அது பத்துமாங்க? சுத்த சைதன்யநாதர் சொல் ஒரு பொருளினாலே செத்து நீ தினம் பழக தெரிந்திடும் உழவுதானே. 2 மாசத்துக்கு முன்னால வீடுன்னு வேதத்துல இருக்கே, அது எதை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா தனி வீடு, அதுதான் கையில வீடு. இதுக்கு அடுத்து அழிந்திடா சூக்குமத்துள் அடங்கி நீ பார்க்க பார்க்க தெளிந்திடம் தேக நான்கும் வேதனா அமுதம் சிந்தும் களங்கமில் ரவியோ கோடி கைவசம் கையிலை வீடே. இது தூல தேகம் நமக்கு தெரியும். ஜீவதேகம் நம்ம மனம். இன்னைக்கு மனம் இந்த பாவ சித்திரம் சபைக்கு வரணும் மனம் நினைச்சது இந்த வந்து உட்கார்ந்துருக்கோம். நமக்கு அறிவாகவும் அறிவாகாரவும் இருக்கின்ற நமது தெய்வம் அவர்கள் நமக்கு கரைகான அறிவு கடல் வந்து அவங்க அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க நம்மளை கைலாய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம காது காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. காது காக்கணும்ல, கேட்கணும்ல. இந்த கலியுக கடைசியில இதுவரைக்கும் ஒரு மெய்யான குரு பெருமான் அடைந்து 12 வருடம் அவர்கள் கூட இருந்து தவம் செய்து கிடைத்த அந்த கைலாய வீடானது, அந்த வீடு பேரானது இன்னைக்கு இந்த கலியுக கடைசியில கல்கி அவதாரம் செய்துள்ள நமது மெய்வழி தெய்வம் அவர்கள் கைலாயத்தை பூமண்டலத்தில் இறக்கி அதற்கு சாலை என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். சாலைனா இந்த முள்வேலி இட்ட இந்த ஊர் நினைக்காத. சாலை என்றொரு மெய் மேனி இங்கு உலாவுதே, அதன் மேல உன்னுடைய பூரா பற்றும் இருக்கணும் அப்படின்னு நமக்கு அருள் இருக்காங்க. எனக்கு இந்த சின்ன வயசுலங்க கேட்பாங்க ஸ்கூல்ல, உங்க அப்பாக்கெல்லாம் மெய்வழின்னு இருக்கு, உனக்கெல்லாம் சாலைன்னு இருக்கு, உனக்கு எப்ப மெய்வழி பேர் கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க. நான் அப்ப நினைச்சுக்கிறது, சரி நமக்கு என்ன பதில் தெரியும்? மெய்வழி என்பது மெய்யை தனக்குள்ள அந்த உயிரை இறைவனை தரிசனம் செய்த அனந்தாதி தேவர்களுக்கு மெய்வழி என்ற நாமத்தை கொடுத்திருக்கிறாங்க. அகத்துல மெய்யை தரிசிக்கவில்லை, ஆனால் துளந்தாங்கி வந்த அந்த சாலை என்றொரு மெய்மேனியை தரிசித்தவர்கள், அவர்களுடைய அருளை கேட்டவர்கள், தெரிந்தவர்கள், வணங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு சாலை என்றொரு மெய்மேனி அவருடைய நாமத்தை கொடுத்திருக்காங்க. எனக்கு தெய்வம் தான் சாலை ஜெயசுந்தரன் பேர் வைத்தாங்க. அப்ப அந்த சாலை என்ற ஒரு வார்த்தையில சாவே இல்லை என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவங்க அறிவுக்கு எங்க சாவு? சாலை என்ற ஒரு மெய்மேனி மனமாக இருக்கிற இந்த ஜெயசுந்தரன் சாலை என்ற ஒரு மெய்மேனியை இறுகி பற்றி கொண்டால் எனக்கு இறப்பு என்பது இல்லை, எனக்கு பலன் கைலாய வீடு. இந்த அழிஞ்சு போற இந்த உலகத்திலிருந்து கைலாய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு தெய்வம் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு நாம
தினமும் அவங்கள தேடணும், நாம தினமும் தேடணும். உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க. பொய்க்கல்விக்கு படிக்கிற கஷ்டம் கூட இந்த மெய்க்கல்வியில இல்லை. உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு, தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. நம்மள அவங்க அறம் பொருள் இன்பம் அதற்கு அதிபதியர். அறங்குழும் பேரின்ப வல்ல திருப்பெரும்பார் கடலை அதை குறுக காட்சி வடித்து தெளித்திட்ட வேதாந்தம். நம்முடைய வேதாந்தம் அறங்குழும் பேரின்ப வெள்ள திருப்பெரும்பார் கடலை அதை குறுக காட்சி வடித்து தெளித்திட்ட வேதாந்தம். நம்ம வேதாந்தம் திருப்பார்கடலை அப்படியே காட்சி ஆகவே நாம மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இன்னைக்கு நாம இருக்க இந்த பூமிங்கிற வாடகை வீடு, வாடகையே கொடுக்கறது இல்லை. நாம பிறந்ததுல இருந்து இறைவனுக்கு வாடகையே கொடுக்கல. ஆனா இன்னைக்கு பக்தி, தெய்வத்தின் மீது அந்த பக்தி அன்பு இதை செலுத்தினா போதும், நாம வாடகை கொடுத்ததை அவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்கள வணங்கினாவே அவங்க தவத்தை கொடுக்கிறாங்க. ஆக தெய்வம் நமக்கு ஆண்டவர்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு நமக்கு அருள் இருக்காங்க. இப்போது இருக்கும் 69 ஜாதிகள் அடங்கிய எமது மெய்வழி பெருங்குல மக்கள் அனைவரும், நல்லா பாருங்க, இப்போது இருக்கும் 69 ஜாதிகள் அடங்கிய எமது மெய்வழி பெருங்குல மக்கள் அனைவரும் நீடு ஒளி வாழ்வது போலவே. பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போது இருக்கும் 69 ஜாதிகள் அடங்கிய எமது மெய்வழி பெருங்குல மக்கள் அனைவரும் நீடு ஒளி வாழ்வது போலவே இதனை சரி, கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நஷ்டத்துல இருந்தாலும் சரி, ஆனால் நம்முடைய மனமானது, நம்முடைய ஜீவனானது அந்த பேரின்பத்தை அளக்குகின்ற இறைவனோடு, அந்த சிவபெருமானோடு கைலாயத்துல நித்திய மகிழ்ச்சியோடு நிரந்தர பேரின்பத்தோடு சொந்த வீட்டுல அந்த அழியா நிலத்துல நாம் எல்லோரும் வாழ வேண்டும். அதற்கு நாம் தெய்வமகளுடைய அருளை தினமும் வேண்டுவோம். முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.